தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள நரேந்திர மோடி அமெரிக்கா, ரஷ்யா, இத்தாலி, இங்கிலாந்து, இலங்கை உள்ளிட்ட உலக தலைவர்கள் பாராட்டு. பிரான்சில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. ஒரு வார கால ஐரோப்பிய சுற்றுப்பயணம் துவக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரான்ஸ் G7 உச்சி மாநாட்டில் உலக தலைவர்கள் பங்கேற்பு. அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தம் ஜெனீவாவில் கையெழுத்தாக வாய்ப்பு. ஒப்பந்தம் எட்டப்படவில்லை எனில் அமெரிக்காவுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்படும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி திட்டவட்டம். ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தொடர் தாக்குதல்களை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்படும். ஈரான் ராணுவம் அறிவிப்பு. ஈரான் மீது நடத்த இருந்த தாக்குதல் ரத்து. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு இஸ்ரேல் மீது முதலாக ஈரான் தாக்குதல். ஈரானின் தெஹ்ரான் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்கள் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை நடத்தி பதிலடி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த வேண்டுகோளை தொடர்ந்து பரஸ்பர தாக்குதல்களை நிறுத்துவதாக அறிவிப்பு. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றத்தை தணிக்கும் விவகாரம். குவைத் அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் ஆலோசனை. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம். ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கவலை. அமெரிக்க கடற்படையின் தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்ததாக வெளியான தகவல்கள் தவறானவை. மத்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கியதற்கு பின்லாந்து ஆதரவு. மேற்கத்திய விலை கட்டுப்பாட்டு விதிகளை இந்தியா பின்பற்றியதாக பாராட்டு. காங்கோவில் பரவி வரும் எபோலா நோய் தொற்றை எதிர்கொள்ளும் வகையில் செய்யப்பட்டுள்ள தயார் நிலையை நேரில் ஆய்வு. உகாண்டா சென்றார் உலக சுகாதார அமைப்பு தலைமை இயக்குனர் டெட்ரோஸ் அதானம். இலங்கையில் 13 லட்சம் பேர் உணவு கிடைக்காமல் தவிக்கும் அபாயம். மத்திய கிழக்கு போர் சூழலால் 47 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என உலக உணவு திட்ட அமைப்பு எச்சரிக்கை. அமெரிக்காவில் பிரசவித்து குழந்தைகளுக்கு குடியுரிமை பெற்றுத்தரும் முயற்சிகள் முறியடிப்பு. குடியுரிமை அமைப்பில் நடக்கும் முறைகேடுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை என அமெரிக்க நிர்வாகம் தகவல். H1B விண்ணப்பங்களுக்கு ட்ரம்ப் விதித்த $1 லட்சம் கட்டணம் சட்டவிரோதமானது. அமெரிக்க கூட்டாட்சி நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. கனடாவில் 16 வயதிற்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை. ஆன்லைன் வன்முறையிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க நடவடிக்கை. நாட்டில் நீண்ட காலம் பதவி வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராகி உள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. 2014ஆம் ஆண்டு தொடங்கிய பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனை பயணம் தற்போது 12 ஆண்டுகளை தாண்டி உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கிய பயணத்திற்கு நாட்டை முன்னெடுத்துச் செல்லும் பிரதமரை உலக நாடுகளின் தலைவர்கள் பாராட்டி உள்ளனர். உலகளாவிய ஆய்வுகளில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து மிகவும் பிரபலமான ஜனநாயக தலைவர்களில் ஒருவராக இடம்பெற்று வருகிறார். 30க்கும் மேற்பட்ட நாடுகள் அவருக்கு தங்களின் உயரிய குடிமை விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளன. அரசியல் வாரிசு பின்னணியின்றி சாதாரண சமூக பொருளாதார சூழலில் இருந்து நாட்டின் உயரிய ஜனநாயக பதவிக்கு உயர்ந்த அவரது பயணம் இந்திய ஜனநாயகம் வழங்கும் வாய்ப்புகளுக்கான முக்கிய எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் பதவி காலத்தில் சுமார் 25 கோடி மக்கள் பல பரிணாம வறுமையிலிருந்து மீண்டிருப்பதாக அரசு தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் உலக தலைவர்களும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவரை சிறந்த தலைவர் என்று கூறியுள்ளார். அதேவேளையில் ரஷ்யா அவரை இந்திய பிரதமர்களிலேயே மிக நீண்ட காலம் பதவி வகித்த மூத்த தலைவர் என்று போற்றியுள்ளது. ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லையன், இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி, ஜெர்மன் சான்சலர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ், இஸ்ரேலிய பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு, கனடிய பிரதமர் மார்க் கார்னே மற்றும் இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் ஆகியோர் சமூக ஊடகங்கள் வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க,
இந்தியாவின் பொருளாதார மற்றும் சமூக மாற்றங்களை சுட்டிக்காட்டி அவரது தலைமையை பாராட்டியுள்ளார். பப்புவா நியூகினியா பிரதமர் ஜேம்ஸ் மராபே வறுமை ஒழிப்பு மற்றும் மக்கள் நல மேம்பாட்டில் இந்தியா அடைந்துள்ள முன்னேற்றத்தை பாராட்டியதோடு பிரதமர் மோடியை ஒரு முன்மாதிரி தலைவராக குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் டிரினிடாட் மற்றும் டொபாகோ பிரதமர் உலக அரங்கில் இந்தியாவின் குரலை வலுப்படுத்திய தலைவராக பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டினார். பொருளாதாரம், உட்கட்டமைப்பு மற்றும் வெளியுறவு கொள்கையில் இந்தியா அடைந்துள்ள முன்னேற்றங்களையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்க எம்பிக்கள் மற்றும் அந்நாட்டின் தொழில்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த சாதனை இந்திய மக்கள் அவர் மீது வைத்துள்ள நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக வார்பர்க் பிங்கர்ஸ் நிறுவன தலைவர் சார்லஸ் தெரிவித்துள்ளார். உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் பிரதமரான நரேந்திர மோடி அந்நாட்டு மக்களிடையே பெற்ற நம்பிக்கையை அவரது பதவிக்காலம் பிரதிபலிப்பதாக அமெரிக்க செனட் உறுப்பினர் பிரெஞ்ச் ஹில் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் நிர்வாகத்தின் கீழ் இந்தியா பொருளாதாரம் மற்றும் டிஜிட்டல் துறைகளில் பெரும் மாற்றத்தை அடைந்திருப்பதாக அமெரிக்க தொழில்நுட்பத்துறை தலைவர்கள் பாராட்டியுள்ளனர். ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவேக்கியாவிற்கு ஒரு வார கால அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி சென்றுள்ளார். தனது பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்சின் துறைமுக நகரான நைஸ் சென்றடைந்த பிரதமருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பிரான்ஸ் வாழ் இந்தியர்களை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து உரையாடினார். அங்கு இடம்பெற்ற நடனத்தை பிரதமர் நரேந்திர மோடி கண்டுகளித்தார். இதனையடுத்து நைஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரானும் கூட்டாக தொடங்கி வைத்தனர். மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் இந்திய இளைஞர்களின் திறமையையும் ஐரோப்பாவின் முதலீட்டாளர்களையும் ஒன்றிணைக்கும் பாலமாக பாரத் இன்னோவேட்ஸ் மாநாடு திகழும் என்றார். தொடர்ந்து பேசிய பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் இந்தியாவில் அமைந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமை அற்புதமானது என்றார். புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை இந்தியா வழங்குவதாகவும் செயற்கை நுண்ணறிவு துறையில் இந்தியாவிற்கு பிரகாசமான எதிர்காலம் இருப்பதாகவும் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை வரலாற்று சிறப்புமிக்க பயணம் என்று ஸ்லோவேக்கியா அதிபர் பீட்டர் பெல்லிகிர்னி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். பிராட்டிஸ்லாவா நகரில் இந்திய பிரதமர் மோடியை வரவேற்க ஆவலுடன் காத்திருப்பதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஸ்லோவேக்கியா பயணத்தின் போது அந்நாட்டின் அதிபர் பெல்லிகிர்னி மற்றும் பிரதமர் ஃபிகோ ஆகிய இரு தலைவர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்கிறார். இரு நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, வாகன உற்பத்தி மற்றும் ரயில்வே உட்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பிரான்சில் அடுத்த வாரம் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்கிறார். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை இந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பை உறுதி செய்துள்ளது. பொருளாதார வளர்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, முதலீட்டு கூட்டாண்மை மற்றும் பல்வேறு உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்துகிறார்கள். பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் உலக தலைவர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்கிறார். அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தம் ஜெனீவாவில் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே கடந்த 3 மாதங்களாக நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி ஒப்பந்தம் இந்த வார இறுதியில் கையொப்பமாகலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் ஜெனீவாவில் அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ், ஈரான் நாடாளுமன்ற அவைத்தலைவர் முகமது பாகர் கலிஃபாப் ஆகியோரால் கையொப்பமிடலாம் என்று மேற்கத்திய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக ஈரான் வசமுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பை கைவிட வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியிருந்தது. மறுபுறம் இந்த அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகளில் இருந்து இஸ்ரேல் முற்றிலுமாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் ஈரான் எந்தவொரு ஒப்பந்தத்திலும் எங்களை கைவிடாது என்று ஹிஸ்புல்லா அமைப்பினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஒப்பந்தம் எட்டப்படவில்லை எனில் அமெரிக்காவுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்படும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஈரானின் அரசு ஒலிபரப்பு நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர், ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகாது என்று குறிப்பிட்டார். ஆரம்பகட்ட ஒப்பந்தத்திற்கு பிறகு அமெரிக்கா தனது கடமைகளை நிறைவேற்ற
60 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும் என்றும் அவை நிறைவேற்றப்படாவிட்டால் சூழ்நிலை பழைய நிலைக்கு திரும்பக்கூடும் என்றும் எச்சரித்தார். அமெரிக்க அதிகாரிகள் ஒப்பந்தத்தை முழுமையாக கடைபிடிக்காமல் போகலாம் என்று குற்றம் சாட்டிய அவர் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் சவால்கள் இருக்கும் என்றும் ஈரான் எதிர்பார்ப்பதாக கூறினார். ஈரான் மீது நடத்த இருந்த தாக்குதலை ரத்து செய்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை தீவிரப்படுத்தியது. இரு நாடுகளிடையே மோதல் முற்றிய நிலையில் ஈரான் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இந்நிலையில் திடீர் திருப்பமாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு விட்டதாகவும் இதனால் ஈரான் மீது நடத்த இருந்த தாக்குதலை ரத்து செய்வதாகவும் ட்ரம்ப் அறிவித்தார். மத்திய கிழக்கு நாடுகளின் முயற்சியால் ஈரானுடனான ஒப்பந்தம் இறுதி வடிவம் பெற்றுள்ளதாகவும் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தொடர் தாக்குதல்களை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்படுவதாக ஈரான் இராணுவம் அறிவித்துள்ளது. வணிக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் டேங்கர்கள் உள்ளிட்ட எந்தவொரு கப்பலும் இந்த வழித்தடத்தை கடக்கக்கூடாது என்றும் மீறும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்தது. இதற்கிடையே உத்தரவை மீறி ஹார்முஸ் நீரிணையை சட்டவிரோதமாக கடக்க முயன்ற 2 வணிக கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஈரான் தெரிவித்தது. ஈரானால் தாக்கப்பட்ட அந்த 2 கப்பல்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஹார்முஸ் நீரிணையை நெருங்கும் எந்தவொரு கப்பலும் எதிரிக்கு ஒத்துழைப்பதாக கருதப்பட்டு தாக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு இஸ்ரேல் மீது முதலாக ஈரான் தாக்குதல் நடத்தியது. ஈரானின் இந்த ஏவுகணை ஏவுதலை தொடர்ந்து இஸ்ரேலிய இலக்குகள் மீது ஈரான் ஏவுகணைகளை ஏவியதற்கு பதிலடி தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவிடம் கூறப்போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஈரான் ஏவுகணை ஏவுவதை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று தாம் விரும்புவதாக அதிபர் ட்ரம்ப் கூறினார். இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் வருவதை கண்டறிந்த பிறகு பல பகுதிகளில் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதாக அந்நாட்டு பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன. இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் 2 ஏவுகணைகளை இடைமறித்தன. ஈரானின் தெஹ்ரான் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்கள் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. ஈரானின் மத்திய நகரமான இஸ்ஃபஹானில் குறைந்தது 3 ஏவுகணைகள் வீசப்பட்டன. இஸ்ரேலை குறிவைத்து ஈரான் புதிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்திய சிறிது நேரத்திலேயே இந்த அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டது. இது மேற்காசியாவில் பதற்றத்தை வெகுவாக அதிகரித்தது. ஈரானுடனான 100 நாள் போரில் ஒரு நிலையற்ற போர் நிறுத்தத்தை தக்கவைக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சூழலிலேயே இந்த எல்லை தாண்டிய தாக்குதல்கள் நடந்தன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய விடுத்த வேண்டுகோளை தொடர்ந்து ஈரானும் இஸ்ரேலும் பரஸ்பர தாக்குதல்களை நிறுத்துவதாக அறிவித்துள்ளன. இருப்பினும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தொடர்ந்தால் இராணுவ நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்குவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. மறுபுறம் வடக்கு இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்தால் தெற்கு பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லாவின் கோட்டையை இஸ்ரேல் மீண்டும் குறிவைக்கும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாதம் போர் நிறுத்தம் எட்டப்பட்டதிலிருந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்த மிகவும் நேரடியான மோதலாக இந்த சமீபத்திய தாக்குதல் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்காசியாவில் மீண்டும் பதற்றம் உருவாகியிருப்பதற்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கவலை தெரிவித்துள்ளார். அனைத்து தரப்பினரும் உடனடியாக தாக்குதலை நிறுத்திவிட்டு அங்கு அமைதியை ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளுமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். லெபனான், ஈரான் மற்றும் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமல்படுத்த அனைத்து தரப்பினரும் முன்வர வேண்டும் எனவும் ஆண்டனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்காசிய பதற்றத்தை தணிக்க இராணுவ ரீதியிலான நடவடிக்கைகள் பலன் தராது என குறிப்பிட்ட அவர் பேச்சுவார்த்தை மட்டுமே தீர்வு காண்பதற்கான வழியாக இருக்கும் எனவும் கூறியுள்ளார். மேற்காசிய பதற்றங்களை தணிக்க ஏதுவாக தூதரக ரீதியிலான முயற்சிகளுக்கு ஆதரவு அளிப்போம் என கத்தார் அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. கத்தார் பிரதமரும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல்தானி ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார்.
இந்த சந்திப்பின் போது அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான மத்தியஸ்த நடவடிக்கைகள் குறித்து இருதரப்பிலும் விவாதிக்கப்பட்டது. இதையடுத்து மேற்காசிய பதற்றத்தை தணிக்க ஏதுவாக தூதரக ரீதியிலான முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்க உள்ளதை கத்தார் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதனிடையே ஏமனில் இருந்து இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலை தங்கள் நாட்டு ராணுவம் இடைமறித்து அழித்ததாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. மேலும் வான்வழி அச்சுறுத்தலை முறியடிப்பதாக வான்வழி பாதுகாப்பு கவசம் பயன்படுத்தப்படுவதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று இந்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே மீண்டும் போர் ஏற்பட்டு மேற்காசியாவில் பதற்றமான சூழ்நிலை உருவாகிய நிலையில் வளைகுடா நாடுகளிலும் நிலைமை மோசமடைந்து வருகிறது. இந்நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலக அளவில் பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம் தொடர் தாக்குதல்கள் வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த பதற்றமான சூழ்நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. ராஜ்ய ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் மூலம் அமைதியை நிலைநாட்ட இஸ்ரேல் ஈரான் நாடுகள் முன்வர வேண்டும் என்றும் இந்தியா வேண்டுகோள் விடுத்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றத்தை தணிப்பது குறித்து குவைத் அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். மேற்காசியாவில் தற்போது போர் பதற்றம் தீவிரம் அடைந்து நிச்சயமற்ற தன்மை உருவாக்கியுள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண இந்தியா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி குவைத் அதிபருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது இரு தலைவர்களும் மேற்காசியாவில் பாதுகாப்பு குறித்து தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துக் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி குவைத்திற்கு இந்தியா எப்போதும் ஆதரவாக இருக்கும் என உறுதியளித்தார். அமைதி பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் இந்த விவகாரத்தில் இந்தியா எப்போதும் துணையாக இருக்கும் என்று கூறினார். குவைத்தில் வாழும் இந்திய சமூகத்தின் பாதுகாப்பிற்கு அந்நாட்டு அரசு அளிக்கும் ஒத்துழைப்புக்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஆர்மேனியன் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சிவில் கான்ட்ராக்ட் கட்சியின் தலைவர் நிக்கோல் பஷிஷ்யானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த தேர்தல் முடிவு அவர் மீதுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். பஷின்யான் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் என்று பாராட்டு தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவருடன் இணைந்து செயல்படுவதை இந்தியா விரும்புவதாகவும் கூறியுள்ளார். வரும் நாட்களில் இந்தியா ஆர்மேனியா இடையே மேலும் நீடித்த உறவுகள் வலுப்பெறும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஓமன் வளைகுடா பகுதியில் அமெரிக்க கடற்படை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்ததாக வெளியான தகவல்கள் தவறானவை என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. ஓமன் வளைகுடா பகுதியில் சரக்கு கப்பல்கள் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதல் நடத்தியதில் 3 இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இதற்கு இந்தியாவின் சார்பில் அமெரிக்காவுக்கு கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டன. இந்நிலையில் ஓமன் வளைகுடா பகுதியில் லியாக்கி ஃப்ரீடம் கப்பலில் இந்திய மாலுமிகள் உயிரிழந்ததாக வெளியான தகவல்கள் தவறானவை என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக அக்கப்பலின் கேப்டனிடம் பேசியதன் அடிப்படையில் கப்பல் ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் இத்தகைய பொய்யான மற்றும் ஆதாரமற்ற தகவல்கள் குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு வெளியுறவு அமைச்சகத்தின் உண்மைத்தன்மை சரிபார்ப்பு பிரிவு கேட்டுக்கொண்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கியதற்கு பின்லாந்து அரசு ஆதரவு தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா மோதலால் ஏற்பட்ட கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டை போக்க ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை தொடர்ந்து கொள்முதல் செய்தது. ஆனால் இதற்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. இந்நிலையில் பின்லாந்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் செய்தியாளர்களை சந்தித்த அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் எலினா வால்டோனன் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ததற்கு ஆதரவு தெரிவித்து பேசினார். மேற்கத்திய விலை கட்டுப்பாட்டு விதிகளை இந்தியா பின்பற்றியதாகவும் ரஷ்யாவின் லாபத்தை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த விலை கட்டுப்பாடு உருவாக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மேற்கத்திய நாடுகளின் தடைகள் மத்திய கிழக்கு நாடுகளின் விநியோகத்தை மொத்தமாக வாங்கும்படி ஐரோப்பாவை கட்டாயப்படுத்தியதால் இந்தியா மாற்று வழியை கண்டறிந்ததாக தெரிவித்தார். காங்கோவில் தற்போது பரவி வரும் எபோலா நோய் தொற்றை எதிர்கொள்ளும் வகையில் உகாண்டாவில் செய்யப்பட்டுள்ள தயார் நிலையை நேரில் ஆய்வு செய்ய உலக சுகாதார அமைப்பு தலைமை இயக்குனர் டெட்ரோஸ் அதானம்
உகாண்டா சென்றார். ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தவும் கூட்டு தயார் நிலை மற்றும் எதிர்வினை நடவடிக்கைகளை மேம்படுத்தவும் உகாண்டாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் குழுவுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். உகாண்டா அதிபர் யோவேரி முசவேனியும் உலக சுகாதார அமைப்பின் தலைவரை சந்தித்து சமூக விழிப்புணர்வு, நோயை முன்கூட்டியே கண்டறிதல் மற்றும் எல்லை தாண்டிய ஒத்துழைப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து டெட்ராஸ் அதானம் விவாதித்தார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழலால் இலங்கையில் மேலும் 13 லட்சம் மக்கள் உணவு கிடைக்காமல் பட்டினிக்கு தள்ளப்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக ஐநாவின் உலக உணவு திட்ட அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நடப்பாண்டில் அடிப்படை உணவு உதவி தேவைப்படும் 47 லட்சம் மக்கள் இருப்பதாகவும் இந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து இலங்கை நாடாளுமன்றத்தில் நேற்று விவாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி அதிலிருந்து மீண்டு வரும் நிலையில் இலங்கைக்கு இந்த புதிய நெருக்கடி உருவாகியுள்ளது. இந்த நெருக்கடியான சூழலை எதிர்கொள்வதற்காக இலங்கை அரசு ஏற்கனவே எரிபொருள் நுகர்வு கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அவசர நடவடிக்கைகளை அமல்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஐநாவின் உலக உணவு திட்ட அமைப்பின் ஆய்வில் மத்திய கிழக்கு நாடுகளின் போர் நெருக்கடியால் அதிகம் பாதிக்கப்படும் நாடுகளாக இலங்கை, சொமாலியா, ஆப்கானிஸ்தான் ஆகியவை கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் பிரசவித்து குழந்தைகளுக்கு குடியுரிமை பெற்றுத்தரும் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. தங்கள் குழந்தைகளை அமெரிக்காவில் பிரசவித்து அவர்களுக்கு அமெரிக்க குடியுரிமையை பெற்றுத் தருவதற்காக ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவிற்கு பயணம் செய்ய விண்ணப்பித்த நூற்றுக்கணக்கான வெளிநாட்டினரின் விசாக்களை ரத்து செய்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் குடியுரிமை அமைப்பில் நடக்கும் முறைகேடுகளை கட்டுப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஐரோப்பாவில் உள்ள ஒரு அமெரிக்க தூதரகம் 2024ஆம் ஆண்டு முதல் 400க்கும் மேற்பட்ட சந்தேகத்திற்கிடமான பிரசவ சுற்றுலா விண்ணப்பங்களை கண்டறிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசா நேர்காணல்கள் குறித்து விண்ணப்பதாரர்களுக்கு பயிற்சி அளித்து அமெரிக்காவில் தங்குமிடங்களை ஏற்பாடு செய்து பிரசவ திட்டங்களை ஏற்பாடு செய்த 6 நிறுவனங்கள் முடக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் H-1B விண்ணப்பங்களுக்கு விதித்த $1,00,000 கட்டணம் சட்டவிரோதமானது என்று கூட்டாட்சி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மாசசூசெட்ஸ் மாநிலம் பாஸ்டனில் உள்ள அமெரிக்க மாவட்ட நீதிமன்ற நீதிபதி லியோ சோரோகின் தனது தீர்ப்பில் நாடாளுமன்றத்தின் முறையான அதிகார பகிர்வு இல்லாமலேயே இந்த கொள்கை H-1B மனுக்களின் மீது ஒரு வரியை விதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். புதுமை மற்றும் தொழில் முனைவு துறைகளில் அமெரிக்காவின் போட்டித்தன்மையை நிலைநிறுத்துவதற்கு இத்தீர்ப்பு பொருத்தமானது என்று வாதிட்டு அமெரிக்காவில் உள்ள இந்திய வம்சாவளி ஆதரவு குழுக்கள் கூட்டாட்சி நீதிமன்றத்தின் முடிவை வரவேற்றுள்ளன. அடுத்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள ஆர்டமிஸ் 3 விண்கல இணைப்பு செயல் விளக்க திட்டத்திற்கான 4 விண்வெளி வீரர்களின் பெயர்களை நாசா அறிவித்துள்ளது. இந்த குழுவில் அமெரிக்க விண்வெளி வீரர்களான ஆண்ட்ரே டக்லஸ், பிராங்க் ரூபியோ, ராண்டி பிரெஸ்னிக் மற்றும் இத்தாலிய விண்வெளி வீரரான லூகா பார்மெட்டானோ ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த திட்டம் விண்வெளி துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. ஏனெனில் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் ஜெஃப் பெசோஸின் ப்ளூ ஆரிஜின் ஆகிய தனியார் நிறுவனங்கள் தயாரித்துள்ள நிலவு தரையிறங்கிகள் முதன்முறையாக விண்வெளி சுற்றுப்பாதையில் இந்த திட்டம் மூலம் சோதிக்கப்பட உள்ளன. 4 பேர் கொண்ட இந்த விண்வெளி படை விண்வெளியில் இந்த இருவேறு நிறுவனங்களின் தரையிறங்கிகளையும் ஒவ்வொன்றாக இயக்கி ஒரு நுட்பமான இணைப்பு செயல் விளக்கத்தை நிகழ்த்தி காட்ட உள்ளன. தென்கொரியாவும் ஜப்பானும் 9 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக கூட்டு கடல்சார் தேடுதல் மற்றும் மீட்பு பயிற்சியை நடத்தியுள்ளன. ஜெஜு தீவுக்கு தென்கிழக்கே உள்ள சர்வதேச கடல் பகுதியில் தென்கொரிய கடற்படை மற்றும் ஜப்பானின் கடல்சார் சுய பாதுகாப்பு படை ஆகியவை இணைந்து இந்த பயிற்சியை மேற்கொண்டதாக தென்கொரிய கடற்படை தெரிவித்துள்ளது. 1999இல் தொடங்கப்பட்ட இந்த பயிற்சி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. கொரிய தீபகற்பத்திற்கு அருகில் உள்ள கடல் பகுதிகளில் ஏதேனும் கடல்சார் சம்பவங்கள் நிகழும் போது இரு நாட்டு போர்க்கப்பல்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான நடைமுறைகளில் பயிற்சி அளிப்பதே இதன் நோக்கமாகும்.
சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸ் நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. பிலிப்பைன்ஸில் கடந்த 30ஆம் தேதி 7.8 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 47 பேர் உயிரிழந்தனர். 600க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நிலநடுக்கம் காரணமாக தெற்கு பிலிப்பைன்ஸில் உள்ள சரங்கனி மாகாணத்தில் பல்வேறு கிராமங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு தனித்து விடப்பட்டுள்ளதால் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹெலிகாப்டர் மூலமாக உணவு விநியோகத்தை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று அம்மாகாண மேயர் வலியுறுத்தியுள்ளார். உலகின் மிகப்பெரிய கால்பந்து தொடரான 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை வியாழக்கிழமை தொடங்கியது. இது அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளில் ஜூலை 19ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. முந்தைய தொடர்களில் 32 அணிகள் மட்டுமே பங்கேற்ற நிலையில் இம்முறை 48 அணிகள் பங்கேற்பதன் மூலம் இது உலகக்கோப்பை வரலாற்றிலேயே மிகப்பெரிய தொடராக அமைகிறது. போட்டியை நடத்தும் 3 நாடுகளும் நேரடியாக தகுதி பெற்றுள்ளன. அதேவேளையில் மற்ற 45 அணிகள் 2 ஆண்டுகள் நடைபெற்ற தகுதி சுற்று போட்டிகள் மூலம் தங்களது இடங்களை உறுதி செய்துள்ளன. இறுதிப் போட்டியை ஜூலை 19ஆம் தேதி அன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மெக்சிகோவில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வரும் நேரத்தில் சர்வதேச ஊடகங்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மக்கள் போராட்டங்களும் வெடித்துள்ளன. காணாமல் போனவர்கள் குடும்பங்களின் கூட்டமைப்பு, ஆசிரியர் சங்கங்கள், அயோட்சினபா மாணவர் குழுக்கள், சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. நாட்டில் 1,33,000 பேர் மாயமாகியுள்ளதாக தெரிவித்த போராட்டக்காரர்கள் மக்களை காணாமல் ஆக்குவதில்தான் மெக்சிகோ அரசு சாம்பியன் என தெரிவித்துள்ளனர். இந்த போராட்டங்களால் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறும் மைதானத்திற்கு செல்லும் முக்கிய சாலைகள் முடங்கின. சமூக ஊடகங்கள் இன்றைய தலைமுறையின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்ட நிலையில் 16 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடக கணக்குகளை வைத்திருப்பதை தடை செய்யும் புதிய சட்டத்தை கனடா அறிமுகப்படுத்தியுள்ளது. என்ன சொல்கிறது இந்த சட்டம்? உலக நாடுகள் ஏன் இது போன்ற நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன என்பது குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். பதினாறு வயதிற்குட்பட்டோர் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் வகையில் புதிய சட்டத்தை கனடா அரசு எந்த சமூக ஊடக தளங்களிலும் கணக்குகளை தொடங்கவோ பயன்படுத்தவோ முடியாது. ஆனால் குழந்தைகளுக்கான போதுமான பாதுகாப்பு அம்சங்களை தங்களது தளங்களில் நடைமுறைப்படுத்தி இருப்பதை நிரூபிக்கும் நிறுவனங்களுக்கு விலக்கு வழங்கப்படும் என கனடா அரசு அறிவித்துள்ளது. அந்த பாதுகாப்பு அளவுகோல்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த ஆஸ்திரேலியா, மலேசியா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகள் தடை விதித்துள்ளன. பல நாடுகளும் இதே போன்ற சட்டத்தை கொண்டுவர பரிசீலனை செய்து வருகின்றன. இந்நிலையில் கனடாவிலும் 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் வகையிலான சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த சட்டம் தற்கொலைக்கு தூண்டும் பதிவுகள், வன்முறையை தூண்டும் உள்ளடக்கங்கள், வெறுப்புணர்வை பரப்பும் கருத்துகள், பாலியல் சுரண்டல் தொடர்பான தகவல்கள் உள்ளிட்ட 7 வகையான தீங்கு விளைவிக்கும் இணைய உள்ளடக்கங்களை இலக்காக கொண்டுள்ளது. சமூக ஊடகங்களோடு சேர்த்து செயற்கை நுண்ணறிவு சாட்பாட்களுக்கும் புதிய பாதுகாப்பு விதிமுறைகள் கொண்டுவரப்பட உள்ளன. இதற்காக தனி டிஜிட்டல் சேஃப்டி கமிஷன் என்ற ஒழுங்குமுறை அமைப்பை உருவாக்க கனடா நாடுகள் சமூக ஊடக நிறுவனங்களின் பொறுப்பை அதிகரிக்கும் புதிய கட்டத்தை நோக்கி நகர்கின்றன என்பதற்கான சான்றாக அமைந்துள்ளன. இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.